ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாக்கில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான ரெமிடி தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த ரெமிடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நாக்கு பகுதியில் அப்ளை பண்ணிட்டு வரப்போ உங்கள் நாக்கில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை நீக்கி உங்கள் பல்லையும் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த ரெமிடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பண்ண இந்த ரெமிடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம நாக்குகளில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்னடா இது நாக்குகளில் இருக்க அந்த அழுக்குகளை இதுக்கெல்லாமா ஒரு ரெமிடி அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் அந்த இதில் அழுக்கு சேர்றனால நம்ம பற்களை பாதிக்கிற அளவுக்கு அந்த நாக்குகளில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் வந்து ரொம்பவே காரணமாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பல் விளக்கறதுக்கு முன்னாடி நாக்கில் இருக்கிற அழுக்குகளை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இல்லாட்டி ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் கூட பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் ப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க இல்லையா, அந்த டைமத்தில் கூட நீங்கள் ஒரு 2 days ஒருக்க இந்த மணிக்கு நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த அழுக்குகளை ரிமூவ் ஆகி உங்கள் பல்லை பாதிக்காமல், ஏன்னா நம்ம நாக்கு வந்து பல்ல வந்து கண்டிப்பாக படும். அப்படி படுறப்ப அதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் பல்ல போய் பல்ல இருக்க அந்த இதெல்லாம் கிருமிகள் எல்லாத்தையும் இதாக்கி ஒரு மணிக்கு பல் எல்லோ கலர் சொத்தை பல் இந்த மணிக்கு மாறுறதுக்கு அந்த நாக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் காரணம். அதனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெமிடியை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த நாக்கில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ரெமிடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக நம்ம ரெமிடி எதுவுமே அப்ளை பண்ணாமல் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை வச்சே நம்ம மசாஜ் பண்ணி கூட கொடுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை மட்டும் எடுத்து நல்லா வாயை நம்ம கொப்பளிச்சுட்டு வரப்போ வாயை கொப்பளிச்சுட்டு அப்படியே நாக்கில் இருக்க நம்ம பல்லாலே செய்யலாம். அந்த நாக்கில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை நம்ம அப்படியே பண்ணிட்டு வந்தோம்னா அந்த அழுக்குகள் எல்லாமே ரிமூவ் ஆகி நம்ம நாக்கையும் நல்லா பளபளன்னு வச்சுக்கிறதுக்கும் பல்களையும் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கத்தாழையோட ஜூஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து பூஞ்சையோட அந்த எதிர்ப்பு பொருள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் கத்தாழை ஜெல்லை எடுத்து நம்ம நல்லா வாயை நம்ம நல்லா சுத்தப்படுத்திட்டு வந்தோம்னா அந்த நாக்குகளில் வந்து அழுக்கு சேராமல் இருக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா வச்சோம் அதே மாதிரிக்கு லெமன் ஜூஸ் கொஞ்சமாக பேக்கிங் சோடாவில் சேர்த்து நம்ம பல்லை வந்து நல்லா பல்லில் நாக்கில் நல்லா மசாஜ் பண்ணிட்டு வரலாம். இல்லாட்டி வெறும் லெமனை வச்சு நம்ம நல்லா வாயை வந்து நம்ம கொப்பளிச்சுட்டு வந்தோம்னா 2 நிமிஷம் நல்லா அப்படியே நாக்கு நல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நம்ம அப்படியே கொப்பளிச்சுட்டு வந்தோம்னா அந்த நாக்கில் இருக்க அந்த அழுக்களை ரிமூவ் பண்ண இதுவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கடல் உப்பு அப்படிங்கிறது நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் இந்த மாதிரி கேட்டிங்கன்னா கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா நாக்கில் உள்ள இறந்த செல்கள் இருக்கனால தான் நாக்கில் வந்து பார்த்திங்கன்னா அழுக்குகள் வந்து ஏற்படும். அந்த அழுக்குகளை இது பண்ணுறதுக்கு இந்த கடல் உப்பு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சோண்டு கடல் உப்பு எடுத்து நம்ம நாக்கில் நல்லா ஒரு 2 நிமிஷமோ இல்லை 3 நிமிஷமோ நம்ம வச்சு நல்லா நீரில் நல்லா வாயை அப்புறம் திரும்ப கொப்பளிச்சுட்டு வந்துட்டோம்னா அந்த நாக்கில் இருக்க அந்த அழுக்குகளை ரிமூவ் பண்ண இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக. அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் யூஸ் பண்ண அந்த சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சளோ இல்லை நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் எந்த மஞ்சளாக இருந்தாலும் ஓகே தான். அதை எடுத்து அதில் வந்து ஆன்டிபாக்டீரியல் பொருள் இருக்கிறனால நாக்கை நல்லா வெள்ளைப்படுத்துறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த மஞ்சத்தூளை நம்ம ப்ரெஷ் இருக்கும் இல்லையா, அந்த ப்ரெஷ்ஷில் மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு லெமனும் சேர்த்து ப்ரெஷ்ஷில் நம்ம நல்லா இது பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷில் எடுத்து நம்ம ப்ரெஷ் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த நாக்கில் இருக்க அந்த அழுக்குகளையும் ரிமூவ் பண்ணி தரதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இது எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா நம்ம ரெமிடியை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கனாலே இனி இந்த பொருட்கள் வச்சு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, நம்ம ரெமிடியே போதும், அது ஒன்றே போதும். நீங்கள் இதை வந்து 2 டேஸ்க்கு ஒருக்கா இல்லை 3 டேஸ்க்கு ஒருக்க பண்ணால் உங்கள் நாக்கில் அழுக்குகள் சேராமல் இருக்கிறதுக்கு இந்த ரெமிடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூத்பேஸ்ட். நான் யூஸ் பண்ணக்கூடிய டூத்பேஸ்ட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டூத்பேஸ்ட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நான் எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூத்பேஸ்ட் எதுக்காண்டினா நம்ம இது அப்ளை பண்ணிக்கிறப்ப அந்த நாக்குகளில் இருக்க அழுக்கை ரிமூவ் பண்ணி தரதுக்கு இந்த டூத்பேஸ்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் டூத்பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா
ஏற்கனவே சொன்னேன்ல, நமக்கு வந்து கடல் உப்பு வந்து எனக்கு கிடைக்கல இதில், அதனால நான் வந்து சாதாரண உப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெமெடிக்கு வந்து சாதாரண உப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கான அந்த உப்பு வந்து நம்ம நார்மலாக உப்பு போட்டு வாய் கொப்பிச்சிட்டு வந்தோம்னா பல்களை சுத்தம் பண்ணுறது, நாக்குகளை சுத்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த உப்பு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நான் உப்பும் நான் எடுத்திருக்கேன். அடுத்து இதை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது, இஞ்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த இஞ்சி எதுக்காண்டி அப்படின்னா நம்ம வாயில் அந்த துர்நாற்றம், நாக்குகளில் இருக்க அழுகுகள், பல் இது எல்லாத்தையுமே சரி பண்ணி தரதுக்கு இந்த இஞ்சியோட அந்த பேஸ்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து இஞ்சி பேஸ்ட்டு தான் தேவை. இப்போ அடுத்து நம்ம அதோட இஞ்சி பேஸ்ட் மணிக்கு அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பார்த்திங்கன்னா நம்ம உடலில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பசியை தூண்டி தரதாக இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆஸ்துமா நோயாளிகள் இதை வந்து தேனில் கலந்து அவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆஸ்துமா நோயை வந்து நல்ல ஒரு மருந்தாக வந்து இந்த இஞ்சி வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சியை தட்டி போட்டு அதை வந்து நீரில் நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சமாக லெமனும் தேனும் நம்ம சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வரப்போ நம்மளோட நெஞ்சு பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த அழுகுகளை ரிமூவ் பண்ணி தர்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பல்வலி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இஞ்சி துண்டை வச்சு நம்ம மசாஜ் அந்த இடத்துல பல்வலி இருக்கிற இடத்துல மசாஜ் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த பல்வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இஞ்சி சாறை எடுத்து நம்ம வந்து அதை வாயை கொப்பளிச்சிட்டு வந்தோம்னாலே போதும், பல்வலி இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் சரி பண்ணிடுறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி நல்லா ஒரு பேஸ்ட் மதிக்க அரைச்சி அதில் கொஞ்சோண்டு துளசி இலைகளை சேர்த்து நம்ம வந்து சாப்பிட்டு வர வாயு தொல்லை பிரச்சனையை நீக்கி தரதுக்கு இந்த இஞ்சி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து நம்ம சாப்பிட்டு வரப்போ குமட்டல் பிரச்சனை, வாந்தி, இந்த மணிக்கு நிறைய விதமான பிரச்சனைகளுக்கு, செரிமான மண்டலத்தை சுத்தம் செய்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய விதமான பிரச்சனைகளுக்கு இந்த இஞ்சி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த இஞ்சி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இது பேஸ்ட் எடுத்தோம்னா நமக்கு கொஞ்சமாக தான் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த அளவுக்கு வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இது கூட பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் 2 பொருட்கள் சேர்க்கணும். இன்னும் அடுத்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நாக்கு பகுதியை சுத்தம் பண்ணி நமக்கு நல்லா ஒரு எனர்ஜியாக அந்த இது அதாவது இனிமேல் அந்த இடத்துல அழுக்கு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த வெங்காயம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் நான் வெங்காயமும் இஞ்சி பேஸ்ட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கக்கூடிய இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையுமே இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நமக்கு வந்து வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் வந்து தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தேவையானது வந்து பாதி வெங்காயம் தான். அதை மட்டும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா பாதி வெங்காயத்தை மட்டும் நல்லா நான் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டேன். இப்போ இஞ்சியவும் தோல் வந்து நமக்கு நீக்கணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா இல்லை இஞ்சியாக தான் நம்ம எடுத்துருக்கோம். சைடு பகுதியை மட்டும் நல்லா கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அந்த இஞ்சி பீஸோட அந்த விழுதுகள் நமக்கு வந்து இப்போ அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த மணிக்கு நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணிட்டேன் இல்லையா, இதை இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா ஒரு க்ளீனான மிக்ஸி ஜார், பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனான மிக்ஸி ஜாரில் இப்போ இது ரெண்டையும் போட்டு நான் நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அடிக்க போகிறேன். இது கூட கொஞ்சமாக வெங்காயம் வந்து நல்லா அரைப்பட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியான இஞ்சி அரைப்பட கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, அதனால் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்து இப்போ இதை நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை இப்போ என்ன செய்ய போகிறோன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த நம்ம பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட இப்போ வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நல்லா அரைப்பட்டு. அதை அப்படியே சேர்த்துட்டு இதையும் அந்த பேஸ்ட்டையும் இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்க போகிறோம். நல்லா நமக்கு ஒரு பக்குவத்தில் கிடைக்கும். இந்த மாதிரி கிண்டிங்கன்னா வெங்காயமும் அந்த இதுவும் நல்லா அரைப்பட்டு நமக்கு நல்ல ஒரு பக்குவத்தில் கிடச்சிட்ருக்கு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த உப்பு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் தான் இருக்குது, அப்படியே சேர்த்துட்டு இப்போ அதையும் நம்ம நல்லா இது கூட கிண்டி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா நான் கிண்டி விட்டு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட நம்ம லாஸ்ட்டாக சேர்க்கக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, கோகோனட் ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹேருக்கெலாம் அப்ளை பண்ணக்கூடிய அந்த கோகோனட் ஆயில் தான். இது எதுக்காண்டினா அந்த நாக்கில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை ரிமூவ் பண்ணி அந்த நாக்கையை நல்லா சாஃப்டாக மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த கோகோனட் ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் வந்து நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ அதையும்
பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் சேர்த்தோன்னே நமக்கு நல்ல ஒரு பக்குவத்தில் கிடைக்கும். அந்த பேஸ்ட் நம்ம வந்து அந்த ரெட் கலரில் பேஸ்ட் எடுத்தனால இந்த க்ரீம் வந்து ரெட் கலரில் கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒயிட் கலராக நீங்கள் எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மணிக்கு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா அந்த நாக்கில் அப்ளை பண்ணக்கூடிய அந்த க்ரீம் வந்து கிடச்சிருச்சு இல்லையா? இதை வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லாட்டி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் எந்த டயத்தில் உங்களுக்கு நல்லா டைம் கிடைக்குதோ அந்த டயத்தில் வந்து நீங்கள் இதை வச்சு நல்லா உங்கள் நாக்கில் நல்லா மசாஜ் பண்ணிட்டு வந்திங்கன்னா அந்த அழுக்குகளை ரிமூவ் பண்ணி தரதுக்கு இந்த க்ரீம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. அடுத்து நீங்கள் எந்த விதமான இதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த நாக்குக்காண்டி ட்ரீட்மெண்ட் என்னடா அழுக்காக சேர்ந்துருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மசாஜ் பண்ணுறதெல்லாம் அது கூட நீங்கள் ஃபாலோ தேவை. இந்த பொருட்களை வச்சு இதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அழுக்குகளை ரிமூவ் பண்ணி தரதுக்கு இந்த க்ரீம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.